2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 18 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய சின்னமான மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட இருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே 3 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அறிவித்திருந்தார். தற்பொழுது மற்ற 15 தொகுதிகளுக்கு முக்கிய வேட்பாளர்களான சௌமியா அன்புமணி, திலகபாமா உள்ளிட்டவர்கள் எங்கே போட்டியிடப் போகின்றார்கள், திருமாவளவனை எதிர்த்து போட்டியிடப் போகின்ற வேட்பாளர் யார் என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் தற்போது வெளியிட்டிருக்கின்றது பாமக. அதன் அடிப்படையிலே தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக பசுமை தாயகம் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்த சௌமியா அன்புமணி தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் இந்த முறை போட்டியிடுகின்றார். தொடர்ந்து தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த அன்புமணி உள்ளிட்டவர்கள் கடந்த காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தார்கள். அந்த வரிசையிலே இப்பொழுது சௌமியா அன்புமணியும் மீண்டும் தருமபுரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய விதமாக சட்டப்பேரவை தேர்தலிலும் தருமபுரி தொகுதியில் போட்டியிடுகின்றார். தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியிலே தேமுதிகவிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தேமுதிக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாக மோதக்கூடிய முக்கிய தொகுதிகளில் ஒன்றாக தருமபுரி இருக்கின்றது. அடுத்ததாக கவிஞர் திலகபாமா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வழக்கமாக போட்டியிடக்கூடியவர் இந்த முறை விஜயை எதிர்த்து போட்டியிடுகின்றார் என்பது பாமக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை மூலம் தேர்தல் வேட்பாளர் பட்டியல் மூலமாக தெளிவாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே கவிஞர் திலகபாமா போட்டியிட இருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியில் பொருளாளராக இருக்கக்கூடியவர் விஜயை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளராக பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக கவிஞர் திலகபாமா மாம்பழம் சின்னத்தில் களம் காண இருக்கின்றார். விருத்தாச்சலம் தொகுதியை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளரான மருத்துவர் தமிழரசி போட்டியிடுகின்றார். பாமகவிலே மாநில செயலாளர் நிலையில் இருக்கக்கூடியவர் மருத்துவர் தமிழரசி, அவர் போட்டியிடுகின்றார். பெண்ணாகரம் தொகுதி வழக்கமாக ஜி.கே. மணிதான் போட்டியிடுவார். இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஜி.கே. மணியை அன்புமணி ராமதாஸ் நீக்கம் செய்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தான் பெண்ணாகரம் தொகுதியினுடைய வேட்பாளராக வே. செல்வம் என்பவர் மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர், அவருக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. வலிமையான பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று திருப்போரூர் தொகுதியை பொறுத்தவரை வழக்கறிஞர் பாலு போட்டியிடுகின்றார். திருப்போரூர் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்கின்றது. நடப்பு சட்டப்பேரவை உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவராகத்தான் இருந்தார். எனவே திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியிலே வழக்கறிஞர் பாலு போட்டியிடுகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.